சற்று முன் வெளியான வானிலை தகவல். நாளைய தினம் தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேலும் நாளைய தினம் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரி விடுமுறை சம்பந்தமான அறிவிப்புகளும் தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும், ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிச்சிருக்காங்க போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வங்கக்கடலில் நாளை உருவாக போகும் பெங்கல் என்ற புயல் புதுவை சென்னை இடையே கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னையில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சற்று முன் வெளியான தகவலின்படி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, விழுப்புரம், சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தற்போது வந்த தகவலின்படி நாளைய தினம் கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க.